RSS உடைய சகாக்களில் எடப்பாடி ட்ரௌசர் போட்டு கலந்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். தேர்தலுக்கு முன்பாக இனி ஒருவேளை RSS சகாக்கள் நடந்தினால் எடப்பாடியும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அரை டவுசர் போட்டுக்கிட்டு அந்த சகாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இது மறுப்பாங்களான்னு கேளுங்க. இனி அந்த அடுத்த கட்டம் தான். கிட்டத்தட்ட செப்டம்பர் நூற்றாண்டு விழா, செப்டம்பர் வந்துருச்சுன்னா RSSக்கு நூற்றாண்டு விழா. இந்த நூற்றாண்டு விழா இந்த ஒரு மாதம் முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டாட போறாங்க. இந்த ஒரு மாதங்களில் பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சிகளோடு இன்னைக்கு பேரணி நடத்த போறாங்க. அப்ப நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், இதையும் சேர்த்து எடப்பாடி மறுக்கட்டும். அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் அதிமுக இன்னைக்கு முழுமையாக அந்த தாமரை சேற்றைக்குள் மறைந்து முழுகிவிட்டது அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். இதை மறுக்கட்டும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் போய் பேசுறார்கள் எடப்பாடி, அதுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கட்டும். அவர் தான் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கணும். மக்களே இன்னைக்கு எதிர்கட்சிகள் அரசியலுக்காக சொன்னார்கள், ஆனா உண்மையா போயிடுச்சே அப்படின்னு ஆதங்கப்படுறத பார்க்க முடியுது. எலெக்ஷன் வேற வருது, ஆனா பகச்சுக்காம அமைதியா தான் இருப்பாருங்கிறீங்களா எடப்பாடி? அப்போ அவர் என்ன அமைதியா இருக்கணுங்கிற, அவர் என்னவும் பண்ண முடியாதுன்ற, அவர் இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க. எதிர்த்து அது மறுக்கருத்து சொல்ல மாட்டார். எங்க மறுதளித்து என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, அமித்ஷா சொன்னாரான்னு கேட்பாங்க. அமித்ஷா சொல்றது தான், மோடி சொல்றது தான் எங்களுக்கு எல்லாமே. கூட்டணி கட்சிகளுக்கு 1000 பேர் 1000 விஷயம் பேசுவாங்க இப்படின்னு சொல்லி கடந்துதான் போவாரே ஒழிய கண்டிக்க மாட்டார். அதாவது எல்முருகன் சொன்னதை கடந்து போவாரே ஒழிய கண்டிக்க மாட்டார். கண்டிக்க துப்பு இருக்கா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியிடம் எதிர்பார்ப்பது RSS என்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம். தலவாய் சுந்தரத்தை நீக்கினீங்களே, ஏன் வேலுமணியை நீக்கல? எல்முருகன் வாயை கட்டட்டும். எல்முருகன் இனிமேல் இது போன்று பேசினால் கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு நாங்கள் அமித்ஷாவிடமே நாங்கள் இதை கொண்டுட்டு போவோம். இது போன்ற பேச்சுக்களை பேசணும்ல. ஆனால் அதை விட்டு கடந்து சென்றால் எல்முருகன் சொன்னது அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையை என்று அவரே அதை ஒப்புக்கொள்கின்ற ஒரு இதாக தான் மாறும். அப்படித்தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வருகின்ற காலங்களில் RSS பேரணிகளில் எடப்பாடியை நீங்க பார்க்கலாம்.